शांति की शक्ति से शांति जग में लानी है। शांति की शक्ति से शांति जग में लानी है। बनानी है शांति की शक्ति से शांति जग में लानी है। शांति की शक्ति से शांति। बाप दादा सूक्ष्म वदनத்திலிருந்து என்னை நோக்கி மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார். ஒளி வீசுகின்ற அவருடைய சரீரம் மிகவும் தெய்வீகமான பிரகாசமான ஒளியாக அவருடைய சரீரம் தென்படுகிறது. இந்த வாணி அவர் பிரகாசமான ஜோதியாகவே ஒளி சரீரம் கொண்டு வெள்ளை நிற பிரகாச தெய்வீக ஒளி சரீரமாக என் முன்னிலையில் வருகின்றார். சிவபாபா பாப் தாதா என் முன்னிலையில் வந்துவிட்டார். பாப் தாதா அவருடைய முகம் மிகவும் பிரகாசம் வீசுகிறது. அவர் வந்த உடனேயே என்னை சுற்றியுள்ள எல்லா பகுதிகளும் ஒளி வீசுகின்ற பிரகாசமிக்க சூக்ஷ்ம வதனத்தை போன்று ஒளி வீசுகின்றது. நான் இருக்கும் வீடு முழுமையாக வெள்ளை நிற ஒளி வீசுகின்ற வீடாக மாறிவிட்டது. ஒளி வெளிச்ச வீடாக என் வீட்டை காணுகிறேன். பாபா அவர் உடைய கண்களால் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார். நானும் பாப் தாதாவை அவருடைய தெய்வீகமான முகத்தை அவருடைய இரு கண்களையும் பார்த்த வண்ணமே இருக்கின்றேன். அவரின் கண்களில் இருந்து மிக பிரகாசமான ஒளி என் கண்ணில் போகின்றது.
நான் பிரகாசம் வீசுகின்ற இரு கண்களை பெற்றுவிட்டேன். என் கண்கள் அவரின் கண்களில் ஒளி மூலமாக தெய்வீக கண்களாக மாற்றிவிட்டார். என் நெற்றியின் மத்தியை பாப் தாதா அவரின் கைகளினால் தொடுகின்றார். நான் மௌனமாகிவிட்டேன். அவரின் தெய்வீக சக்தியால் என் சரீரம் ஒளிமயமாகிவிட்டது. அவரின் பவித்திரமான சக்தியால் நான் ஒளி வீசுகின்ற பவித்திரத்தின் சக்தி கொண்ட தேவதையாக மாறிவிட்டேன். பாப் தாதா என் தலை மீது அவருடைய கைகளை வைத்தார். அவரின் கைகளில் இருந்து அதிப்பிரகாசமான வெள்ளை நிறமான தூய்மையின் தெய்வீகமான ஒளி என் சரீரம் பூராக பரவுகிறது. மிகவும் பிரகாசமாக என் மூளை பகுதியை அடைகிறது. என் மூளையில் உள்ள எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நான் மிகவும் மாஸ்டர் ஞான சூரியனாக சிவ் பாபா என்னை சுகமாக்குகிறார். பாப் தாதா அவரின் கைகளினால் என்னை அணைத்து விட்டார். அவரின் அன்பை நான் அனுபவம் செய்கிறேன். பாப் தாதா மீண்டும் சூக்ஷ்ம வதனத்திற்கு மேல் நோக்கி போகிறார். சூக்ஷ்ம வதனத்தில் போய் சேர்ந்து விட்டார். நானோ தெய்வீக ஒளி கிரீடம் கொண்ட தேவதையாக மாறிவிட்டேன். நான் ஆத்மா. நான் ஜோதி பிந்து ரூபமாவே பிரகாசம் வீசும் ஒளி நட்சத்திரமாவே. நானே 84 பிறவிகள் எடுத்து இறுதியில் ஆத்மலோகத்தில் வந்தடைகிறேன். நானே உண்மையான நடிகனாவே. நானே பிரம்ம தத்துவம் சாந்தி தாமத்தில் வசிக்கிறேன். இதுவே எனது வீடாகும். பரமாத்மா பரம தந்தை சிவ் பாபாவோடு நான் வாழ்கிறேன். இங்கே ஆழ் மௌனத்தில் நான் ஆழ்ந்த நிம்மதியில் இருக்கிறேன். நான் தேவாத்மா ஆவேன். பாரதமே எனது வீடாகும். இந்த சொர்க்கத்தில் நான்
தேவனாக வாழ்கிறேன். நான் ராஜரீகமாக அதி பவித்திரமாக 16 கலைகள் நிரம்ப பெற்றவனாக இரட்டை கிரீடம் அணிந்த ஒளி கிரீடம் கொண்ட பவித்திரமான குடும்ப பாதையில் வாழ்கின்றேன். நான் இப்போது என்னை போன்றுள்ள தேவர்களின் முன்னே நான் ஒரு நாடகத்தை நடிக்கிறேன். ஆஹா, தேவர்கள் யாவரும் என்னையே பார்த்த வண்ணம் குதூகலமாக புன்சிரிப்போட சந்தோஷம் அடைகிறார்கள். நான் இந்த சொர்க்கத்தில் அதி சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவம் செய்கிறேன். நாடகமும் ஆடல் பாடலும் நிறைந்த இந்த சொர்க்கமே எனது ராஜ்யமாகும். நான் தேவ ஆத்மா ஆவேன். நான் வணங்க தகுதி வாய்ந்த ஆத்மா. என்னையே பக்தர்கள் துவாபர யுகத்தில் இருந்து அதி உயர்ந்த நிலையில் என்னை உருவாக்குகிறார்கள். ஆஹா, எனது முகம் அதி உயர்ந்த ராஜரீக பார்வையை சிற்பிகள் என் முகத்தில் வரைகிறார்கள். 1000 பக்தர்கள் என்னை ஊர்வலத்தில் கொண்டு செல்லுகிறார்கள். ஆஹா, என்னை வணங்குகிறார்கள். எனக்காக அவர்கள் தானம் செய்கிறார்கள். எனது பக்தர்கள் பவித்திரத்தை அனுஷ்டிக்கிறார்கள். ஸ்ரீமணி மாலையை உருட்டுகிறார்கள். அவர்கள் கேட்பதை கொடுக்கக்கூடிய, அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய வணங்க தகுதி வாய்ந்த ஆத்மா. எனது வீடே தேவாலயங்களும் கோவில்களும். நான் பிராமண ஆத்மா. நானே கடவுளின் நேரடி குழந்தையாவே. அவரை நான் முதலில் மதுவனத்தில் சந்தித்தேன். அவரை நான் சந்திக்கும் போது என் கண்களில் கண்ணீர் நிறையப்பட்டது. நான் 5000 வருடத்திற்கு ஒரு முறை எனது பாப் தாதாவை சந்தித்த நாள் என் கண் முன்னே வருகிறது. ஆஹா, எனது தந்தையை நான் சந்தித்தேன். பாப் தாதா எனக்கு 1000 கைகள் என் மீது வைத்து அனைத்து சக்திகளையும் எனது பொக்கிஷமாக கொடுத்தார். நான் திவ்ய பார்வையை கொண்டே நான் ஒவ்வொருவரையும் ஆத்மாவாக பார்க்க கற்றுக்கொண்டேன். ஆஹா, பாபா எனக்கு ஒவ்வொரு நாளும் கற்பிக்கின்றார். ஆஹா, கடவுளே எனக்கு கற்பிக்கும் பாகத்தை இந்த பிராமண பிறவியில் நான் பெற்ற பாக்கியமாகும். எனது வீடு மதுவனமே. அங்கே நான் கனவு காணுகிறேன். அங்கே நான் வாழ்கிறேன். ஆஹா, எனது மதுவனம், எனது மதுவனம். நான் தேவதையாத்மா. நான் ஒளி சரீரம் கொண்ட பிரகாசம் வீசுகின்ற அதி தூய்மையான வெள்ளை நிறம் ஒளி வீசக்கூடிய எனது தேவதை சரீரம் மிக பிரகாசமானதும் தனித்துவமானதுமாகும். நானே தேவதையாத்மா. எனது வீடு சூக்ஷ்மதாமமாகும். நான் பாப் தாதாவை சந்திப்பதற்கு
ஒவ்வொரு நாளும் சூக்ஷ்ம வதனத்திற்கு வருகிறேன். அங்கேயே நான் என்னை போன்ற தேவதைகளோடு சேருகிறேன். ஆஹா, இது தேவதைகளின் தாமமாகும். நான் எனது சூக்ஷ்ம சரீரம் கொண்டு இந்த உலகத்துக்கு நான் சேவையாற்ற பாப் தாதா என்னை கோவில்களுக்கும் தேவாலயங்களுக்கும் அழைத்து செல்லுகிறார். வேதனையில் அவதிப்படும் தாய்மார்களுக்கு பாப் தாதா என் மூலம் ஆசிகளை, சக்திகளை கொடுக்கிறார். நான் ஒளி கிரீடம் கொண்ட தேவதை ஆத்மா.